வீரா பிருந்தாவை கூப்பிட்டுட்டு உள்ளே வராங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு, சித்தி இங்கே பாருங்கள் சித்தி, உங்கள் பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை. அந்த வீராக்கா வந்துட்டு நீங்கள் வெளியே இருக்க சொன்ன பிருந்தாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க, அவ்வளோதான். இனிமேல் அந்த பிருந்தா இனிமேல் மறுபடியும் கொலை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வழி சொல்கிறாங்க. பிருந்தா வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துமே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தான் வெளியே இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட வந்துட்டு வழி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு வீரா சொல்கிறாங்க, யார் வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு முடிவு பண்ணுற உரிமை இந்த வீட்டில் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி கேட்கும். ஆமாம் நான் தான் பேசுகிறேன், நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் நான் இந்த மாதிரி தான் பேசுவேன். இனிமேல் வந்து பிருந்தாவை நீங்கள் வந்து ஏதோ வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிங்கன்னா அது என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி, இவ்வளோ நாள் அவளுக்கு துணையாக நான் இல்லாமல் போயிட்டு சொல்லி எனக்கே வந்துட்டு அசிங்கமாக இருக்குது. இனிமேல் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க. கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. ஐயோ எப்படி பேசிட்டு போகிறாங்க பாருங்கள் சித்தி, எனக்கு என்னவோ வந்துட்டு என் தாலியை பறித்து அவள் கையில் கொடுத்துருவாங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் நடக்காது, நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வழி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடையில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு நம்ம கார்த்திகை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல, ஃபாரின் போய் பறிச்சுட்டு வந்துருக்காங்களா, அதனால தான் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இதை பார்த்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து கோவப்பட்டு இனிமேல் நீ கடைக்கு வரக்கூடாது, உன் மூஞ்சிலே நான் முழிக்கக்கூடாது, உங்கள்கிட்ட என்ன நான் யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க மாமா, நானும் மாறணும் வேணால் இந்த கடைக்கு வராமல் இருக்கிறோம், ஆனால் கார்த்திக் மாமாவை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அவர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. உடனே ஆமாம் மாமா, அவர் வந்துட்டு ஏதோ வந்துட்டு அந்த பொண்ணு பாவம்னு சொல்லிட்டு தாலி கட்டிட்டாரு, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு வீரா வந்து பேசி பார்க்குறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்து ஒத்துக்கலை, தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்துறதுமே இங்கே போயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே வீரா வந்து போகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து விஜய் வந்துட்டு வாங்க மாமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. இதை வந்து வீரா வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு கார்த்திகிட்ட போய் இவனை நம்பி நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணீங்க, ஒரு பிரச்சனை உங்க மேலே ஒரு பழி இருந்துச்சுன்னா அந்த பழியை வந்து சரி பண்ண பார்க்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் கூட கொஞ்சம் பிரச்சனையை இழுத்து வச்சுருக்கீங்க, இதனால் வந்துட்டு உங்களுக்கு தான் இப்போ மறுபடியும் கஷ்டம், இதை நீங்கள் எப்படி தான் சரி பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நம்ம மாறனுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தோணுது. உடனே வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் நம்ம விஜயோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ண போகிறாங்க. அவங்க போய் செக் பண்ணும்போது ஓனாக செக் பண்ணியிருக்காங்க. அப்போ வள்ளி வந்துட்டு அந்த ரூமுக்கு வராங்க. உடனே வந்துட்டு ஐயோ இப்போ அத்தை வராங்களே, அத்தைக்கிட்ட போயிட்டு நான் அவ்வளோ திங்ஸை செக் பண்ண சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிட்ட. தேங்க்யூ.